மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீண்ட நாட்களாகவே எதிர்பார்க்கப்பட்ட 8வது ஊதியக்குழு, அதாவது 8வது பே கமிஷன் குறித்த முக்கியமான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம். மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளமும் ஓய்வூதியமும் அதிரடியாக உயரப்போகிறது. இதன் பின்னணியில் இருக்கும் முக்கிய தகவல்கள் என்னென்ன, இந்த ஊதிய உயர்வு எந்தெந்த நிலைகளில் எவ்வளவு இருக்கும் என விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை நிர்ணயிப்பதற்காக ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஊதியக்குழு அமைக்கப்படுவது வழக்கம். கடைசியாக 7வது ஊதியக்குழு 2016இல் அமைக்கப்பட்டது. இது 2026இல் முடிவடைகிறது. எனவே 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை ஊதிய உயர்வுக்கான முக்கிய காரணியாக இருப்பது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எனப்படும் காரணி. தற்பொழுது 7வது ஊதியக்குழுவில் இது 2.57ஆக உள்ளது. 8வது ஊதியக்குழுவில் இது 2.86ஆக உயர்த்தப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த உயர்வு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தற்பொழுது 18,000ஆக இருக்கும் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் புதிய ஃபிட்மென்ட் ஃபேக்டரின் படி 51,480ஆக உயரலாம். குறைந்தபட்ச ஓய்வூதியம் தற்போதுள்ள 9,000 25,740ஆக உயரக்கூடும். இந்த அடிப்படை சம்பள உயர்வை தவிர அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி மற்றும் இதர படிகளும் அதிகரிக்கும். மத்திய அரசின் பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதியத்துறைக்கான மத்திய அமைச்சரிடம் அகில இந்திய அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு சமீபத்தில் ஒரு கடிதம் எழுதியுள்ளது. அதில் 8வது ஊதியக்குழுவை உடனடியாக அமைக்குமாறு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தாமதமானால் 2026 ஜனவரி 1 அன்று ஊதிய திருத்தங்களை செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்படும் என்றும் காட்டப்பட்டுள்ளது. எனவே விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஊதியக்குழு அமலுக்கு வந்தால் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் நேரடியாக பயனடைவார்கள். இது அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக அமையும். இது குறித்த மேலும் விவரங்கள் வெளியாகும் போது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.